வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாவும் மனோஜுக்கு ஆஸ்பத்திரிக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சக்தியை மீறி. அப்போ அதில் ஒரு ஆள் கடன் கொடுத்த ஆள் வந்து முத்தை கேட்டு வராங்க. அப்போ அண்ணாமலை ஹாலில் உட்காந்து பேப்பர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ முத்து இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க அவன் ஃப்ரெண்டு. உடனே எப்பா அவன் வந்து என் ரூமில் தூங்கிட்டு இருக்கான், எங்கேயோ நைட் டியூட்டி போயிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. அங்கிள் சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, முத்து என்கிட்ட ஒரு 10,000 வாங்கியிருந்தான். அவன் எப்போவுமே எனக்கு தருவான், நானும் கொடுப்பேன், மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் எனக்கு கொஞ்சம் அவசரமாக பணம் தேவைப்படுது. என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கான். நான் எல்லாருக்கும் அவன் கொடுக்க தான் செய்யணும், ஆனாலும் எனக்கு அவசரமாக தெரியுது, கொஞ்சம் வேணும் அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது விஜயா வராங்க. ஏங்க அந்த பாருங்கள், இந்த முத்து வந்து இந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்துகிறாங்க. இதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த முத்தையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம். அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. விஜயா, நம்ம வீட்டு பிள்ளைகள நீ யாருமே இல்லாத போது பேசுதா, சரி ஓம் பிள்ளைகள்னு போயிடும். ஆனால் அடுத்தவங்க முன்னாடி பேசுகிறவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தன்னுடைய பர்ஸில் இருந்து ஒரு 10,000 எடுத்து கொண்டு கொடுக்காங்க. இதை வச்சுக்கா தம்பி அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு ஒரு 5,000 போதும், நான் 5,000 பரம் முத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என் பையன் தானே உங்கள்கிட்ட வாங்கியிருக்காப்புல, தர வேண்டிய இது எனக்கு இருக்குது, பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஏங்க இந்த முத்துலாம் வாங்கி வச்சுருக்க கடத்துக்கு நீங்கள் எதுக்குங்க இது பண்ணணும்? இந்த முத்தும் மீனாவும் ஊருக்கு பூரா கடனை வாங்கி வச்சுட்டு இந்த வீட்டில் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் உழைக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே யார்ட்டையாவது கடன் தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அப்படிங்கிறாங்க. விஜயா, வாயை மூடு. அந்த பணம் ஒன்றும் அவங்க செலவு பண்ணுறதுக்கு கடன் வாங்கலை, மனோஜுக்கு ஆஸ்பத்திரி ஃபீஸுக்கு கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கங்கும்போது முத்து சவுண்டு கேட்டு எழுந்திரிச்சிருந்தப்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. டே ஒன்றும் இல்லை, நீ ஏர்டெல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கேன், என்ன வாங்கியிருக்கேன், அது பேப்பர் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுறா, நம்ம மனோஜுக்காக நீ செலவு பண்ணியிருக்க, அதை அவன் தான் தரணும் அப்படிங்கிற. இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா எழுதி கொடு, பண விஷயத்தில் எந்த முறையும் வரக்கூடாது. நீனும் மீனாவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கடன் வாங்கியிருக்கீங்க, இப்போ ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. எப்பா நீ ஏன்ப்பா கொடுத்த, நான் தான் கொடுத்துட்டு போனப்பா அப்படிங்கிறாங்க. டே நீனே எவ்வளோ கஷ்டப்படுற, மீனா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அப்படி இருக்கும்போது அது சரி கிடையாது. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயும் உயிரும் வேறு தானடா. ஏன்னா நீ பேப்பர் எழுதி கொண்டா அப்படிங்கிறாங்க. எழுதி கொண்டு வராங்க. ஏங்க கூட பிறந்த அண்ணன்கிட்ட செலவு பண்ண காசையும் கேட்பானோ அப்படி இப்படிங்கிறாங்க. முன்னாடியே மனோஜ் இங்கே வா அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் வராங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து வந்து ஆஸ்பத்திரி செலவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கான் வச்சுருக்கான், நீ கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குப்பா கொடுக்கணும், என்கிட்ட கேட்டாப்பா செலவு பண்ணால், ஏன் எங்களுக்கு கொடுக்க தெரியாதா, கொடுத்துட்டாமல திருப்பி தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அவன் கை காசை போட்டு அவன் இது பண்ணலை, இப்போ அவன் கையில் காசு இருந்துச்சு வச்சுக்கிட்டு பண்ணான், திருப்பி கேட்கானா கூட சரி, கூட பிறந்த தம்பி என்ன செஞ்சியா சரி போ அப்படின்ட்டு சொல்லுற அளவுக்கு இல்லை. அவன் கடன் வாங்கி செஞ்சுருக்கான், அதேமாரி மீனாவும் கடன் வாங்கி செஞ்சுருக்கு, அதை கொடுக்கணும்ல. அவங்க லிஸ்ட்டு தான் இருக்குது, இவ்வளோ பணம் கொடுக்கணும், எப்போ கொடுப்ப அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இதெல்லாம் பேசுகிறது தப்பு மனோஜ், உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எங்கிட்ட யார்ட்டையுமே கேட்காம பணத்தை கட்டினா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, கூட அமௌண்ட் வாங்கிக்கலாம், கம்மியாக பணம் கட்டிட்டு கூடுதல் அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதான் மனோஜ், ஒரு வாங்கிடுவேன், இப்போ தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கு, மறுபடியும் ஆஸ்பத்திரி போயிடாதா அப்படிங்கிறாங்க. டேய் நீ எப்படி தான்டா கள்ளக்கணக்கு எழுதி வச்சுருப்ப, அதெல்லாம் நமக்கு நான் தர முடியாது. பாருங்கப்பா இதில் வந்து என்னால் பாதிக்கப்பட்டவங்க 5-6 பேருக்கு இவன் பணம் கொடுத்தானா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, அதை கூட நானும் பார்த்தேன், முத்து கொடுத்தாரு, இதெல்லாம் இல்லாத பொருளாதுன்னு சொல்லாதாங்க அப்படிங்கும்போது மனோஜிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, பாரு மனோஜ், முத்து கொடுக்கணும் போல நீ தான் கொடுக்கணும், கொடுத்தாகணும். இந்த வீட்டு பணத்தை ஏமாற்ற மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை கொடு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் விக்கி போய் நிற்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, முத்து நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பாரலாரமாக நான் கேட்கல, அப்பா நான் கடன் நிறைய வச்சுருக்கேன், அதை அடைக்கணுங்கிறதுக்காக கேட்குறாங்க.
நீங்கள் கொடுத்த அனுப்பிட்ட காட்டில் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஓம் பணம் இருக்குடா ரோகிணிக்கு. ரோகிணியும் மனோஜுங்க சாதாரண ஆளாடா, அவங்க கோடீஸ்வரங்க, இப்போ இல்லை என்றைக்குமே. அப்படி இருக்கும்போது ஓம் பணத்தை வைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்மளை திரும்பி வராங்க, விஜயா பல்லு கலந்துடும், ஒரு அளவுக்கு தான் உனக்கு மறுவாதி என்ன. நானும் சரி இப்போ தெரிஞ்சிருவேன் பிறகு தெரிஞ்சிருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். நாளுக்கு நாள் நீ ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க. ஏன் முத்து வந்து எல்லாத்தையும் கேட்டால் வந்து பிள்ளை கட்டினா அவனும் சரி ரைட்டு நம்ம அண்ணனா போயிட்டானே அப்படின்னு ஒரு பாசத்தில் என்ன செய்கிறான் கெட்டு தான். ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க. அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க தான் நினச்சினோம். இதில் என்னமோ வந்து அவனுக்கு சும்மா வாசி கொடுக்குமா நீனும் மனோஜ் பேசிகிட்டு இருக்கீங்க. மனோஜ் நீ பண்ணதான் ரொம்ப தப்புடா என்ன அப்படிங்கும்போது சரிப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்து அவன் தந்துடுவான்டா, இல்லைடா நான் தரேன் அப்படின்னு. நீங்கள் வந்துடுறான்டாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன், அவங்களும் காரு ஓட்டுறவங்க, அவங்களுக்கும் பெட்ரோல் டீசல் போடணும். அதை போட்டால் தான் வந்து அவங்க தொழிலை பார்க்க முடியும். இப்படியா இருக்குது. அதேமாதிரி மீனா கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட ஆளுங்க, அவங்களுக்கும் பூ வியாபாரத்துக்கு கையில் காசு இருந்தால் தான் ரொட்டேஷன் ஆகும். பூ வாங்கணும் வைக்கணும், நிறைய கதைகள் இருக்குது. அது போக மீனா டெக்கரேஷன் வேலை எடுத்துச்சியா, அதை வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட வாங்கியிருந்தாருன்னா நாளைக்கு வேலைக்கு விடும்போது ஜெகமாக போயிடும். அதனால் மனோஜ் வந்து நாளைக்கு தருவான், இல்லையா நான் அப்பா தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது ரோகிணிக்கு ரொம்பவே சுருத்தாயிடுது. அங்கிள் இதில் பணம் இருக்குது, முத்து சொன்னதோட இதில் கூட 2000 இருக்குது, உங்கள் பையன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, யார் குணத்துக்கு முத்து ஆசைப்பட மாட்டான், மீனாவை ஆசைப்பட மாட்டாமா, 2000 எடுத்துக்கா, உன் புருஷன் பஸ் மாதிரி நீயும் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு கொடுக்காங்க. இப்போ நீ வேணும் பணம் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு நேராக கடையில் போய் உட்காராங்க. மீனா நீங்கள் உன் ஃப்ரெண்டுகிட்டலாம் வேலை போனான்னு இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட வேணாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க. 2 பேருமே கால் பண்ணி வெளியே கிளம்பி அவங்க கடங்காரர்கள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அவங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் நன்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த கேப்பில் விஜயா மனோஜ் சொல்லுவாங்க, பார்த்தியா அந்த முத்து மீனாவும் அவங்க பணத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க, உங்கள் அப்பா வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது மாதிரி இல்லை. மனோஜ் இனிமையாக ரொம்ப கவனமாக இரு. சரிடா அந்த 30 லட்ச ரூபாய்க்கு மீட்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் வந்து ரெடி பண்ணதுக்கு பண்ணியிருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாளுமா ஆகுது இந்த 30 லட்ச ரூபா வீணாக போயிடாமல், அது பக்கம் அவன் செலவு பண்ணிட்டான்னா அவன்கிட்ட எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அது சரிதான் ஆண்டி, நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. சிட்டி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க கேட்டால், பெரிய ஆள் நான் சிட்டிக்குள்ளே அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், இந்த தினேஷ் என்ன பண்ணோம் பார்த்தீங்களா அப்படின்லாம் சொன்னீங்க. அந்த கதிர் வந்து சிட்டிக்குள்ளே வந்திருக்கா, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்தோடனே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. நானே வந்து எனக்கு இருந்த உரியில் மறந்துட்டேன், என் வீட்டுக்காருக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்க. அப்படியா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, சரி நான் அவரை பார்க்க வரேன், எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வச்சு பார்த்துருக்காரு. அவங்க ஒரு காரில் போயிட்டாங்க, அது என்ன காரு யாருக்கு யாரு காருன்னு சொல்லிட்டு விசாரிச்சு அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சிட்டி வந்து விசாரிக்கக்கூடிய முயற்சி இறங்குறாரு. இந்த இடத்துல தான் வந்து கார் போச்சா, அப்போ அந்த தேதி தான் சொல்லியிருக்கு, இந்த டயத்தை சொல்லியிருக்கு ரோகிணி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க. இந்த வீட்டு கேமரா போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவன் இல்லை சார் ஆம்பளையால் வரட்டும், வந்தவரை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நான் யாருன்னு தெரியுங்களே, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களோ, அவங்க வீட்டுக்காரங்க அதுவும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் பெரிய ஆள் தெரியுங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது யூனிஃபார்மோட ஒரு ஆள் வரேன். சார் நீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க. என்ன வரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்கள் வீட்டு கேமராவில் ஒரு பதிவு இருக்குது அப்படிங்களா சார் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே அவங்க வீட்டை மாதிரி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் வருது வரைக்கும் பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருந்தார், பெரிய டான் மாதிரி, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, நல்லவே நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பதிவை தர முடியாது ஒன்றா ஆனதை பாரு அப்படிங்க. சார் சார் ப்ளீஸ் சார் தாங்க சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருப்பா முறைப்படி ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வா, தரணும்னு சேஷன்னு சொன்னாங்களா, தாரேன், நானே ஒரு அதிகாரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே சாரி சார் சாரி சார் எனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்தில் பேசிட்டேன், எனக்கு நினைக்காதீங்க, அவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. நீ நான் தான் சொல்கிறோமா தம்பி, ஸ்டேஷனில் இருந்து ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஏதாவது ரிசீப்ட் வாங்கிட்டு வா, நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கேருந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு கேமரா இருந்துருக்கு ஒரு வீட்டை ஒட்டி, அந்த வீட்டுக்காரன் பெரிய அதிகாரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவன் தர முடியாது வைக்க முடியாது, ஸ்டேஷனில் போய் ரிசீப்டோட வாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறீங்க, சிட்டியில் பெரிய ஆள் இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லா புரியுது,
அந்த அதிகாரி பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக இருக்கார், எப்படி வாங்க முடியும் அப்படின்றாங்க. சரி நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. வந்து சார் வணக்கம், நான் வந்து ரோகிணி சார், நான் இந்த இடத்துல பார்லர் வச்சுருக்கேன், என் வீட்டுக்காரர் இந்த இடத்துல ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு பீச்சில் ஹவுஸில் ஒன்று வாங்கலான்னு பார்த்தோம். வாடகை இருந்தாலும் என் வீடு தான் சொந்த வீடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு 30,00,000 வாங்கிட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிட்டார். போன பிறகு தான் தெரியுது அவர் ஏமாத்துக்காருன்னு சொல்லிட்டு. சரிங்களா சார், அவரை வந்து என் வீட்டுக்கார தச்சியாக பார்த்துருக்காரு, இப்படிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வாங்கணுங்கும்போது தான் நான் அவர்கிட்ட சொல்லி இது பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்கம்மா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்க. டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொன்னோம், மறுபடியும் பெட்டிஷன் கொடுத்து விசாரிக்க வச்சு அவனை நினைச்சிடணும், தூக்கி பணத்தை வாங்கணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வந்து அவன் பார்க்கவே வந்து முடியும் கெடியுமா தாடியுமா ஒரு மாதிரி இருக்கான், பார்க்கவே பயமாக இருக்குது. அப்படி ஒரு ஆளுக்கு நீங்கள் வாங்க சொன்னீங்கன்னா எப்படிமா? அப்படிலாம் தர முடியாது. அவன்கிட்ட சொல்லுவதான் அவங்ககிட்ட சொல்லுதேன், ஏதாவது சேர்ந்து போங்க, நான் வேறு ஸ்டேஷன் வேலை பார்த்தாலும் இந்த லிமிட்டுக்கு உள்ளது தான் பொறுப்பு. அவங்ககிட்ட ஒரு ரிசிப்ட் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தரேன், அதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்களோ செஞ்சுக்கிடுங்க, இல்லைன்னா அவங்கள வந்து வாங்கிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சார் சார் எப்படியாவது இருந்தால் நான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அவர் தேடிடுவேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சொல்கிறேம்மா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது வண்டி நம்பர் இதுமா அப்படின்னு சொல்லி வண்டி நம்பர்லாம் குறித்து அனுப்பிடுவாங்க. இங்கே சிட்டிகிட்ட கொடுங்க, சிட்டி இந்த வண்டி சிட்டிக்குள்ள எங்கே விடுங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிட்டி பூரா தேடுறாங்க, அந்த வண்டி நம்பரில் யாரும் இருக்காங்களா வைக்காங்களான்னு சொல்லிட்டு. ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிடறாங்க. அனுப்பிடலாண்ணே, நீங்கள் சொன்ன வண்டி இந்த இடத்துல இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. சிட்டியும் காரில் அங்கே போயிடுறாரு. இந்த தேதியில் இங்கேருந்து யாரை ஏற்றிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. சார் நான் தினம் ஆட்களை ஏற்றிட்டு போக தான் எனக்கு வேலை, அதை வச்சு தான் சாப்பிட்டுருக்கேன், இப்போ நீங்கள் இப்படி சொல்லுதில்லை சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அண்ணனுக்கு வேண்டிய ஆள் ஒரு ஆள் வந்து உங்கள் காரில் வந்திருக்காரு, அவரை எங்கே இறக்கி விட்டீங்க எதுன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. சார் அவங்கள வந்து ஃபாரின் எங்கேயோ போகிறோன்னாங்க, நான் பிளேனுக்கு போகிறாங்களோ அங்கே போய் இறக்கி விட்டேன் அப்படின்னு. பிளேன் போகிற இடத்துல இறக்கி விட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு மேலே அவங்க எங்கே போனாங்க நமக்கு தெரியாது, அது வரைக்கும் புக் பண்ணியிருந்தாங்க, கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, அந்த கதிரவனை உங்களால் நினைக்க முடியாது, பிடிக்க வாய்ப்பே இல்லை, என்னாலேயும் முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பெரிய ஆள்னு சொல்லி உங்கள்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா நீங்கள் முடியாது வைக்காதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ரோகிணி, அவன் வெளியில் போயிட்டான், வெளியூர் போயிட்டானா வெளிநாடு போயிட்டானு தெரில, பிளேன் இடத்துல இறக்கி விட்டுருக்காரு, அதனால் அவள் பேர் அது, நீங்கள் பேசாமல் நான் பேசினேன் ஒரு 60,000 வந்துங்க, கிட்டத்தட்ட எனக்கு 50,000 மேலே உங்களால் செலவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறீங்க, பணத்தை வாங்கி வந்த பிறகு தந்தால் போதும், தந்தால் போதும், நீங்கள் இப்போ கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து நான் வந்து ஏன் போட்டு அதில் ஆசைப்படணும், எனக்கு பணம் 60 + ஒரு 40, 1,00,000 கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டி திடீர்னு 1,00,000 கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வோம், ஏற்கனவே என்கிட்ட ஒரு 5,00,000 நீங்கள் வாங்கிருக்கீங்க, 6,00,000 மாதம் மாதம் வட்டி கொடுத்துருங்க, அவ்வளோதான், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சிட்டியை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கால் பண்ணி, அந்த சிட்டி ரொம்ப ஓவராக பண்ணுறான், இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. நான் தான் முதல்லே சொன்னேன், ஐடியா அவன்கிட்ட மனசாட்சி எதையும் எதிர்பார்க்க முடியாது, நீ பொய் சொல்லுவேன், அவனும் அதை மட்டுமே தான் சொல்லுவான், அது எப்பவும் சொல்லுவான், கடைப்பிடிப்பான்னு சொன்னேன், நீ கேட்கல அப்படிங்கிறாங்க. சரிடி, இதுக்கு என்னடி வழி, எப்படி பணத்தை மீட்குது அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், அந்த முத்து மீனா கையில் இந்த பொறுப்பு விடு, அவங்க எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க, உன் கடனையும் அடைச்சிடுவாங்க, உங்கள் கடை உங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னே, நீ தான் அந்த பணத்தை 2 பேரும் மீட்டாங்கன்னா எங்கள் மாமனார்ட்ட கொண்டு கொடுத்துருவாங்க, எங்களுக்கு கிடைக்காது, இல்லை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ பாரு பணத்தை முடியாமல் வாங்கிட்டுருக்கேன், பேசாமல் புருஷனை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதே ஸ்டேஷனில் தான் மனோஜ் வந்து கள்ளத்துக்கு எரிஞ்ச அதிகாரி அங்கே இருக்காங்க. மனோஜை பார்த்துட்டு சரியாயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் சரியாயிட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சார் இவங்க சரியாயிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி டியூட்டியில் வேலை பார்த்துருந்தாலும் நீ டிஸ்டர்ப் பண்ணியிருக்க, அதனால் உன் மேலே ஒரு நினைஞ்சிருக்கோம், ஒரு கேஸை போட்டு விட்ருக்கு, அதுக்கு நாங்கள் உன்னை கைது பண்ணுறோம் அப்படிங்கிற. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் நீ உள்ளே இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவங்க, சார் எங்களுக்கே 30,00,000 காணாமல் போச்சு, எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் என்கிட்ட ஏமாற்றிட்டு போனாலும் இந்த இடத்துல பார்த்துருக்கோம், அந்த பதிவு இருக்குது, அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கணும் தான், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா சார் அப்படிங்கிறாங்க. பெட்டிஷனை நீங்கள் கொடுங்க, உங்கள் வீட்டுக்கார் பண்ணது தப்பு, அவர் டூட்டிக்கிட்டு பார்த்த ஆள் கிட்டத்தட்ட 1 வாரமாக அலைஞ்சிட்டு போயிட்டுருக்காரு, நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. சார் நல்லா இருப்பீங்க, என் வீட்டுக்கார் பண்ணது தப்பு தான் அப்படி அப்படிங்கும்போது அந்த சரி சார் இந்த பொண்ணை பார்க்க போகாமல் தெரியுது, அவனை விடுங்க, இனிமேல் போட்டு ரோட்டில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எழுதி கொடுத்து மட்டும் கூட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க.
மனோஜ் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு எழுதி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அப்போ மனோஜ் சொல்லுவாங்க, மனோஜுக்கு பார்த்தீங்களா இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி ரோகிணி நான் இன்றைக்கி கடைக்கு போகல, நான் ஒன்று பண்ணால் அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ கண்ணா என்னாச்சு அப்படிங்க, ஒரே தலைவலியாக இருக்குமா, நான் செய்யாததுக்கெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா இதாகிட்டு இருக்கு, என் தலை விதி அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம காணிக்க முடிஞ்சு வச்சோம், ஆனால் நம்ம இன்னும் போகலை, அதனால் இப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட ரூமில் போய், ஏங்க நாளைக்கு எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. விஜயாங்க பாரு, நம்ம 2 பேரும் வீட்டில் சும்மா இருக்கோம், மற்ற ஆட்களுக்கெல்லாம் வேலை இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு என்றைக்கு நம்மளுக்கு தோதுப்படுதோ அன்றைக்கி நம்ம போயிட்டு வருவோம். 2 கார் இருக்குது, லாயக்காக போயிடலாம், எல்லோரும் என்ன செய்யலாம், ஃப்ரீயாகவும் போகலாம், பிரச்சனை இல்லை. மனோஜ் ஒரு காரை ஓட்டுவோம், அதே மாதிரி முத்து ஒரு காரை ஓட்டிப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க சீக்கிரம் போகணும், ஏன்னா மனோஜுக்கு வந்து தேவையில்லாமல் ஒன்றுனா நடக்குது அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி எல்லோரும் வரட்டும் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் வந்தோன்னே அண்ணாமலை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு முத்துருந்தீங்கன்னா நான் என்ன முடிவோடு தான் நீ கட்டுப்பிடுவேன்னு தெரியும், சுதீரை போய்ட்டு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா மனோஜுக்கு வந்து அப்படி வந்து கண்ணில் பிரச்சனை வந்தோடனே உங்கள் அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கா அது குடும்பத்தோடு, அதனால் எல்லோரும் போகணும், என்றைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே எப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் இல்லை அப்படிங்கிறாரு மனோஜ். இவர் சுருதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ முத்துட்டு கேட்குறாங்க, எப்பா நீங்கள் எப்போ பண்ணுறது போயிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. மீனாவும் போமா போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சுருதிக்கிட்ட வந்து ரோஹிணி பேசுகிறாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு ஆண்டி எல்லோரும் போடணுங்க, அதனால் போனால் தான் நல்லது போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி நான் லீவு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போனது லீவு கேட்குறாங்க. இங்கே மீத்துட்ட இவங்க லீவு கேட்குறாங்க, யார் ரவி கேட்குறாங்க. கேட்டுட்டு லீவு கிடச்சிருது, லீவு கிடச்சிருச்சுப்பா அப்படிங்க. சரி அப்போ நாளைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலே கிளம்புறாங்க. கிளம்பி என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. பாட்டியும் அங்கே வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்தோன்னா முத்துக்கு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. குலதெய்வம் கோயிலில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கே வேறு அந்த அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கோம். என்ன விஜயா நான் வந்தது உனக்கு பிடிக்கவே இல்லை போலையே அப்படிங்கிறாங்க. அத்தை யாராவது அதை சொல்லுவாங்களா, நீங்கள் தான் எனக்கு இருக்க ஒரே அத்தை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஒரு அத்தை தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு இருக்க ஒரே அத்தை, உங்களை நம்ம வேணா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி விஜயா குலதெய்வம் கோயிலை பொறுத்த மட்டும் வீட்டுக்கு வளர்ந்த மருமக்குமார் தான் என்ன செய்யணும், பொங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி 3 பேரும் வைங்க அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லை நீ தான் வைக்கணும், நீ வேணே வைக்கிற இந்த கோயிலுக்கு, நீ வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு அப்புறம் அவங்க அடுத்த வருஷம் வைக்கட்டும், நீ இப்போ போய் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு தீயை தள்ளி ரொம்ப டயர்டாகிடுது. அதுபோக அவங்க சிலிண்டர்லேயே சமைச்சாள், இங்கே விறகடுப்புலையோ இந்த பனவலையோ சமைக்க தெரியல. பொங்கலுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இது பண்ணாங்க. நம்ம விஜயா மூச்சு வாங்குதா அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வகை எக்ஸசைஸ் மாதிரி தான். நாங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்ச காலகட்டத்தில் இப்படி உள்ள பெரிய பெரிய அடுப்பு ஒன்றும் கிடையாது, நாங்கள் இப்படி தான் சமைச்சு சாப்பிடுவோம். இது கேடுன்னு அது வந்துச்சு, ஆனால் அதில் வந்து பார்த்தா நிறைய உரி வருது, இதில் உரி கம்மி தான் அப்படிங்கிறாங்க. சாப்பாடும் ரொம்ப நேரம் கிடாமல் இருக்கும், வைக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம் அப்படிங்கும்போது சரி இருக்கட்டும், சரி வாங்க எல்லோரும் போய் பூஜை இது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனோஜ் பேர் ரோகிணி பேர் இந்த குடும்பத்தில் எல்லா பேரும் எழுதி கொடுக்காங்க. அந்த கோயிலில் பூஜை வைக்கிறது யாருன்னு பார்த்தா ரோகிணியோட முதல் கணவருடைய சித்தப்பா. அவர் அந்த குடும்பத்தில் ரொம்ப வயசு கம்மியான ஆள், அவர் அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கார். அப்போ பேரை ரோகிணின்னு சொல்லுறது இது கல்யாணி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திருதுன்னு முழிக்கார். இவர் தானே நம்மளுக்கு வந்து நம்ம சந்தானம் பொண்டாட்டி, இது பேர் ரோகிணிங்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்கார். அந்த பொண்ணு வேறு கல்யாணம்லாம் முடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன், என் பையனை வச்சு பார்த்துக்குதுன்னு சொல்லி பையனை தூக்கிட்டு போனான். இப்போ நான் இவன் வேறு மாப்பிள்ளையோட தான் இருக்கேன், அவன் புருஷன் பேர் மனோஜுங்கிறாங்க, ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ரோகிணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சௌந்தரா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறாங்க. மெட்ராஸில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அப்படிங்கிறாங்க. ஆஹா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் பிரச்சனையாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கல்யாணம் ஆகலை, தனியாக தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா தனியாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் போகிறாங்க. ஏம்மா கல்யாணி அப்படிங்கிறாங்க. கல்யாணின்னு சொன்னது யார் நம்மளை கல்யாணின்னு சொல்கிறாங்கன்னு உத்து பார்க்காங்க. அப்போ தான் தெரியுது, ஏன்னா பூசை வைக்காத நேரத்தில் வந்து அந்த பரபரப்புல அவங்க உத்து பார்க்கவே இல்லை. ஆகா இவர் நம்மளுக்கு முன்னாள் சின்ன மாமனார்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. என்னம்மா எனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா தெரியும்,
பேரையும் ஊரையும் மாற்றினா தெரியாதுல்ல அப்படிங்கும்போது விஜயா வந்து என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஏன் மருமக பெரிய கோடீஸ்வரி அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பூசாரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஏன்யா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. ஐயா கொஞ்சம் இங்கே வாங்க, உங்கள்கிட்ட தனியாக பேசணும், நீங்கள் வந்து இவங்களுக்கு என்ன உண்டு அப்படிங்கிறாங்க. மாமனார் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட தான் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டி போய் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.